அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65 பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு போன்லெஸ் நல்லாயிருக்கும். நான் போன்லெஸ் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது மாதிரி போடலாம். ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இதுக்கு போடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா வரும். நம்ம சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் நான் ப்ரெஸ் பீஸாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ரெஸ் பீஸாக வாங்கிக்கோங்க. இது என்னோடய ஃபேவரட் பிரியாணி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் பிரியாணின்னு சாப்பிட்டேன் அப்படின்னா நான் சிக்கன் 65 பிரியாணி தான் எனக்கு வாங்க சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, அதை நம்ம உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இன்றைக்கி இதை நான் உங்களுக்கு இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம 65 எப்படி செய்கிறோம் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65 ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அதோட இது சிக்கன் 65 பிரியாணின்றதுனால அதுக்கு நம்ம என்ன போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நம்ம அதுக்கு என்ன போடுறோன்றதை பார்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை இவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, 2 முட்டை, 2 முட்டை. அதுக்கு தேவையான மசாலா 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் நம்ம வீட்டு சில்லியும் கலந்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மெழுகு. இது எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டாச்சு. இதுக்கு ஃபுட் கலரு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால நான் ஃபுட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன். மைதா 2 ஸ்பூன். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன், அதனால நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். 2 ஸ்பூன் மைதா இல்லை சேர்த்துக்கோங்க. இதுக்கு உள்ளது இவ்வளோ தான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வச்சிடுவோம். தண்ணி தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைண்டா தண்ணி வேண்டாம். நல்லா இதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். இதை இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். அடுத்தது நம்ம ரைஸ்க்கு உள்ளது, அதுக்கு மசாலா, சிக்கன் 65க்கு மசாலா கிரேவி என்ன செய்யணுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சிக்கன் 65 நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வறுத்து எடுக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதே எண்ணெயில் நம்ம சமையலும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வெங்காயம் இல்லை அப்படின்னா இந்த எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 சிக்கனை போட்டு வறுத்துக்கோங்க. என்கிட்ட வெங்காயம் இருக்குது, வறுத்த வெங்காயம். அது பிரிஸ்தான்னு சொல்லுவோம். வறுத்த வெங்காயம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் வெங்காயம் வறுக்கலை. நீங்கள் இந்த சோத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வறுத்துங்க. நான் 1 கிலோ சிக்கன் 1.5 கிலோ ரைஸ் நான் போட்டு நான் செய்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இது எல்லாம் சிக்கனும் வறுத்து எடுத்துக்கோம்.
நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சு வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம. இது சிக்கன் ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துருவோம். நான் வந்து ரைஸ்க்கு வந்து நான் தண்ணி வச்சுட்டேன், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால வச்சுட்டேன். அது எல்லாமே சூடு வந்துட்டு இருக்குது. கொஞ்சமாக ஷாஜீரை போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் ரைஸ்க்காக. அதுக்கு தேவையானது உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், ரெண்டு தேங்காய் பட்டா, பூவு, பட்டை, ஏலக்காய், பெரிய இலாச்சி இதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதை மூடி வச்சுருவோம். நான் 1.5 கிலோ ரைஸு நான் வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். 1/2 மணி நேரம் முன்னாடியே ரைஸை வந்து கழுவி ஊற வச்சுருவேன். நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நெய் போட போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு கேஸ் நம்ம ஸ்லோவாக வச்சுக்குவோம். நம்ம இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிக்கன் 65க்கு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இப்போ அதுக்கு என்ன நம்ம தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் நிறையா எடுத்துக்கங்க. பச்சை மிளகா உங்கள் உரப்புக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, சோயா சாஸ் 1 ஸ்பூன், கெச்சப்பு 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ஆனியன், புதினா, மல்லித்தலை. இதுதான் இதுக்கு தேவையானது. 1/2 லிட்டர் தயிர் தான் மெயின். 1/2 லிட்டர் கிட்ட தயிர். அடுத்தது மசாலா ஐட்டம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஷாஜீரா, கஸ்தூரி மேத்தி, சும்மா இது மாதிரி கொஞ்சமாக இது எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாய், கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா வறுத்து அதுக்கு அடுத்தது எல்லா மசாலாவும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சாஸ், கெச்சப், சோயா சாஸ். கொஞ்சம் அடுப்பு வந்து ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். இது மாதிரி வெந்த உடனே கருவு விடாமல் நம்ம வறுத்து வச்ச 65 எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். கொஞ்சோண்டு மேலே கார்னிஷ்காண்டி நம்ம கொஞ்சமாக சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். தயிர் போட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றிக்குவோம். அதை நல்லா நம்ம இதுதான் மசாலா. நமக்கு பிரியாணியோட கிரேவி இதுதான்.
செம்மையாக கலர் பாருங்கள். இதில் எலுமிச்சை பழம் சாறு ஊற்றிடுவோம். அடுத்து வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சிக்கனுக்கு முன்னாடி வறுத்து எடுத்துங்க. இதையும் நம்ம இதில் போட்டுக்கணும். எல்லாமே ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. நம்ம வந்து சிக்கன்லையும் போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சம். எல்லாம் சரியாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை புதினா போட்டு இதில் கொதிக்க விட்டுருவோம். அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ரைஸும் அங்கே ஆயிட்டு இருக்குது. ரைஸும் கொதி வந்துருச்சு. அதுவும் அரை பதம் வெந்த உடனே நம்ம ரைஸையும் எடுத்துருவோம். ரைஸும் இங்கே பாருங்கள் ஆயிட்டுருக்கு பாருங்கள். ரைஸும் ஆயிட்டுருக்கு. இது இப்போ வெந்துடும், வடிச்சிருவோம். நம்ம நல்லா கொதி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் எண்ணெய் பூரா மேலே வந்துருச்சு. அதனால் இது கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு எண்ணெய் இப்படி எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இதை இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். சோறு ஆயிடுச்சு. சோறை நம்ம வடித்து எடுத்துடலாம். நம்ம இப்போ எந்த சட்டியில் ரைஸ் பண்ணுறோமோ அந்த சட்டியை இப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலாவை அதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா ரைஸ் மட்டும் கீழே போட்டோம்னா அந்த கீழே உள்ள சோறு பூரா கடக்காயிடும். அதனால் கொஞ்சமாக நம்ம கீழே வந்து கொஞ்சம் நல்லா கிரேவியாக கீழே ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சோறு கொஞ்சோண்டு மல்லித்தலை புதினா தலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ தண்ணி. அதில் நான் கொஞ்சம் கலரும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கிரேவியை போட்டுடலாம். இதான் வச்சுருக்கேன்னா ஏன்னா இது சோறு வந்து நம்ம அரை வேக்காடோட தான் இதெல்லாம் போடுறோம். அதனால் இருக்கிற கலர் போட்டுக்குவோம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இருக்கிற மல்லித்தலை எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை இந்த மாதிரி நல்லா கனமான மூடி இருந்துச்சுன்னா இப்படியே வச்சுருங்க. இல்லைன்னா ஃபைல் பேப்பர் போடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நான் ஃபுல் கேஸ் ஸ்லோவில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷம் தம்மில் வச்சு நம்ம இப்போ திறக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். கலர் பார்த்தீங்களா? நான் இப்போ ரைஸ் எடுத்து காமிக்கிறேன்.
இதுக்கு வந்து ஒரு ராய்த்தா தான் பண்ணுவாங்க அவங்க. என்ன ராய்த்தா அப்படின்னா தயிர், புதினா, ஜீரகம், உப்பு கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடித்து இதுக்கு அப்படியே இதை நம்ம ஸ்பூனால் வாயில் போட்டுக்கணும். எனக்கு பிடிச்ச சிக்கன் 65 பிரியாணி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.